Hello dear students, friends welcome. இந்த வீடியோவில் 12th physics half yearly exam also public examல பகுதி 4ல் நீங்கள் 5 5 மார்க்குமே அட்டன் பண்ணக்கூடிய மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் 5 மார்க் கொஸ்டின் இந்த வீடியோ கொடுத்துருக்கோம். பப்ளிக் எக்ஸாமில் எப்படிலாம் கேட்டிருக்காங்கன்ட்டு ஒரு பப்ளிக் எக்ஸாமில் கேட்ட அந்த 5 மார்க் கொஸ்டினையும் கொடுத்துருக்கோம். இதோடைய பிடிஎஃப் லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தயவு செய்து இந்த கொஸ்டின் பேங்கெல்லாம் நீங்கள் ரீட் அவுட் பண்ணுங்கள். பகுதி 4ல் 5 5 மார்க்கையுமே அட்டன் பண்ணலாம். இப்போ யூனிட் 1 பொறுத்தளவுக்கு நம்ம எதிர்பார்க்கக்கூடிய முக்கியமான கேள்வி, கால்குலேட் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு எ டைபோல் ஆன் இட்ஸ் ஆக்சியல் லைன். இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. அப்படி இல்லைனா இதே கொஸ்டின்லேயே ஈக்குவேட்டோரியல் லைன் வந்து கேட்பாங்க. ஸோ ரெண்டுமே படிக்கணும். டெரைவ் அண்ட் எக்ஸ்பிரஷன் ஃபார் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் டியூ டு எலக்ட்ரிக் டைபோல். 3 கேள்வியுமே பப்ளிக் எக்ஸாம் ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஒரு 5 செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பரை செக் அவுட் பண்ணும்போதே தெரியும். எக்ஸ்பிளைன் இன் டீட்டெயில் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கிங் ஆஃப் எ வான் டி கிராஃப் ஜென்ரேட்டர். இந்த கேள்வி படிச்சுக்கோங்க. யூனிட் 2 பொறுத்தவரைக்கு வீட்ஸ்டோன் பிரிட்ஜு. அடுத்த கேள்வி, எக்ஸ்பிளைன் சீரியஸ் அண்ட் பேரலல் கனெக்ஷன் இன் செல். எக்ஸ்பிளைன் ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் சீரியஸ் அண்ட் பேரலல் ரெசிஸ்டர் நெட்வொர்க். இன்னும் ஒரு 6 கேள்வி அந்த யூனிட் 2 கொடுத்துருக்கோம், பார்த்துக்கோங்க. யூனிட் 3 பொறுத்தவரைக்கு ஒரு 9 கேள்வி கொடுத்துருப்போம். இருந்தாலும் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய முக்கியமான கேள்விகளை ரவுண்ட் போர்டு கொடுத்துருப்போம். Deduce the relation for magnetic field at a point due to an infinitely long straight conductor carrying current. அப்படி இல்லைன்னா சர்க்குலர் காயில். இதே கொஸ்டின்லேயே உங்களுக்கு சர்க்குலர் காயில் கொஸ்டின் வரும், அதை படிச்சுக்கோங்க. பாடம் 4 பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பிளைன் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கிங் ஆஃப் எ டிரான்ஸ்ஃபார்மர். பாடம் 5 எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ். இந்த பாடம் முக்கியமான பாடம். ஒரு 4 5 மார்க் தான் கொடுத்துருக்கு, 4மே படிக்கணும். வாட் இஸ் அன் எமிஷன் ஸ்பெக்ட்ரா, அதில் ஒரு டைப்ஸ் பாருங்கள். வாட் இஸ் த அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரா, அதில் ஒரு டைப்ஸ் பாருங்கள். மேக்ஸ்வெல் ஈக்குவேஷனுடைய இன்டெக்ரல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ். ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடம். பாடம் 6 பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மிரர் ஈக்குவேஷன், மேக்னிஃபிகேஷன் ஈக்குவேஷன் ரெண்டையுமே வந்து பார்க்கணும். அதே மாதிரி லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா இருக்குது. டெஸ்கிரைப் த ஃபிசியோஸ் மெத்தட் டு டிட்டர்மைன் த ஸ்பீட் ஆஃப் தி லைட்டு. ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. பாடம் 7 பொறுத்தளவுக்கு காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப், சிம்பிள் மைக்ரோஸ்கோப், அதோடைய ஸ்ட்ரக்சர் கேட்குறாங்க. பாடம் 8 பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா லாஸ் ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்டு, ஐன்ஸ்டீனுடைய ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷனுடைய டெரைவேஷன் வந்து கேட்குறாங்க. டேவிசன் ஜெர்மனுடைய எக்ஸ்பெரிமெண்ட், எலக்ட்ரானிக் மைக்ரோஸ்கோப். இந்த 4-5 கேள்வி கண்டிப்பாக நம்ம வந்து சாப்டர் 8 வந்து நீங்கள் பார்த்துருக்கணும். 9வது சாப்டரை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா லாஸ் ஆஃப் ரேடியோ ஆக்டிவ் டிகே, உள்ள சிதைவு வினைகள், கதிரியக்க சிதைவு வினைகளுடைய விதிகள். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நியூக்ளியர் ரியாக்டர், அணுக்கரு உலையினுடைய அமைப்பு, ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரா. இந்த கேள்வி தயவுசெய்து நீங்கள் பார்க்கணும். யூனிட் 10 பொறுத்தளவுக்கு டி மார்கன்ஸுடைய தியரம். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடுத்த 2 கொஸ்டின் ஒரே மாதிரி வரும். எக்ஸ்பிளைன் த ஒர்க்கிங் ஆஃப் எ ஹாஃப் வேவ் டயோடு ரெக்டிஃபைர்னு வரும். டயோடு ஒரு அலைத்திருத்தியாக செயல்படுவதை விவரி, அப்படி இல்லைன்னா முழு அலைத்திருத்தியாக செயல்படுவதை விவரி. இந்த மாதிரி நாங்கள் சாப்டர் வைஸாக கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கொஸ்டினை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. பப்ளிக் எக்ஸாமில் எப்படிலாம் கேட்டிருக்காங்கன்ற ஒரு 6 செட் ஆஃப் பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரும் கொடுத்துருக்கோம். அதையும் நீங்கள் செக் அவுட் பண்ணி படிக்கும்போது பகுதி 4ல் 12th ஃபிசிக்ஸில் 5 5 மார்க்குமே ஈஸியாக அட்டன் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.